வந்து நாங்க ஸ்னோயி மவுண்டன் போக போறோம். ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு வந்து நாங்க ஸ்னோயி மவுண்டன் போக போறோம். அதுக்கு வந்து வழியில வந்து என்னென்ன ஹையர் பண்ண போறோம், என்னென்னலாம் நாங்க வாங்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நாங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோவ நேர்ல பார்க்குறோம். லைக் ரியல் ரியல் ஸ்னோ. ஸ்னோவ நாங்க இப்பதான் நேர்ல பார்க்குறோம். நாங்க ரொம்பவே ஜாலியா இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறக்கு. உங்களுக்கு நவீன்? எனக்கு ஜாலியா இருக்கு. என்னென்ன இருக்குன்னு நான் இதுவரைக்கும் ரியல் ஸ்னோ லைக் பார்த்தது இல்ல. ம். லைக் ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ அந்த மாரி இடத்துக்குலாம் போயிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் ஸ்னோ. ம். இதுக்கு இந்த இடத்துக்கு வந்து நீங்க கார்லயும் போலாம், பஸ்லயும் போலாம், ட்ரெயின்லயும் போலாம். நாங்க கார் ரெண்ட் எடுத்து போறோம். ஆ அப்புறம் வந்துட்டு கிளவுஸ் அப்புறம் பூட்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணணும். அப்புறம் கார்ல போறனால காருக்குன்னு ஒரு செயின் போடணும் போல. அதெல்லாம் ஹையர் பண்ணணும். இது எல்லாமே போற வழியில தான் நாங்க ஹையர் பண்ண போறோம். அது எல்லாமே உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். நீங்க எப்படி போகணும், இங்க போறதா இருந்தா நீங்க என்ன ஹையர் பண்ணணும் எல்லாமே நாங்க சொல்றோம். நாங்க வந்து கேன்பரால இருந்து ஆ பெரிஷர் வேலி. பெரிஷர் வேலி அங்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன? த்ரெட் போட் டைம் இருந்தா ஆ போவோம். த்ரெட் போட் டைம் இருந்தா போவோம். நாங்க தூங்கிட்டோம். 5:00 எந்திரிச்சா எல்லா இடத்துக்கும் போயிருக்கலாம். நல்லா தூங்கிட்டு நானாவது 6க்கு எந்திரிச்சேன். சார் வந்து 7க்கு தான் எந்திரிச்சாரு. அதனால எங்களுக்கு டைம் இல்ல. ஆனா நீங்க போறதா இருந்தா 5க்கு கிளம்புனீங்கன்னா 2 பிளேஸுமே போயிட்டு வந்துரலாம். பக்கம் தான் இருக்கு. ஆனா நாங்க எந்த கேம்ஸும் விளையாட போல. அது நாங்க பிளான் பண்ணல. மேபி நாங்க நெக்ஸ்ட் மந்த் போலான்னு இருக்கோம். அப்ப பிளான் பண்ண போறோம். ஏன்னா நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் போறோம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி நாங்க நெக்ஸ்ட் டைம் போலான்னு இருக்கோம். நீங்க ஏதாவது சொல்லணுங்களா நவி? உங்களுக்கே ஒரு மைக் இருக்கு. நீங்க இல்ல சொல்லலாம். பரவால்ல. பரவால்ல. அவருக்கு அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ். நீங்க ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இங்க பாருங்க வியூ செம்மையா இருந்தது. ஃபுல்லா ஃபீல்ஸ் தான்ல. அண்ட் மவுண்டைன்ஸும் இருக்கு. இன்னும் அந்த ஸ்னோலாம் தெரியல. அதுக்கு 1 ஹவர் டிராவல் பண்ணும் போல இன்னும். இல்ல மேபி ஒரு 20 மினிட்ஸ்ல தெரியும்னு நினைக்கிறேன். 20 மினிட்ஸ்ல மவுண்டைன் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். பசி எடுத்துருச்சு காய்ஸ் எனக்கு. நான் வந்து புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இப்பயே சாப்பிட்டா மத்தியானத்துக்கு இருக்காதுல்ல. அதனால கம்முன்னு இருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்போம். இங்க எந்த ஒரு ஷாப்பும் இல்ல. நீங்க வரதா இருந்தா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இல்ல கூமால கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நீங்க அத தாண்டிட்டீங்கன்னா ஒரு ஷாப் கூட இல்ல. அதனால நீங்க பெட்டர் நீங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். இல்ல கூமால இருந்தே வாங்கிட்டு வந்துரலாம். கூமாங்கிறது ஒரு பிளேஸ் காய்ஸ். கூமாப்பட்டி இல்ல. கூமா. இங்க ஒரு ஃபேமஸான பிளேஸ் அதுவும் தான். அங்க தெரியுது பாருங்க காய்ஸ் மவுண்டைன். அங்க காமி நவீன். அங்க காமிடா. இங்க பாருடா. இங்க தெரியலையா உனக்கு? இங்க தான் காய்ஸ் நாங்க போக போறோம்.
அது வந்து உங்களுக்கு வானமும், அதுவும் ஒரே கலர்ல இருக்கனால, எங்களுக்கு நேர்ல இருந்து பார்க்கறதுக்கே உத்து பார்த்தா தான் தெரியுது. கிட்ட போனா தெரியும். ஏன்னா 45 மினிட்ஸ் டிரைவ் இருக்கு எங்களுக்கு. ஆ இங்கேயே குளிரு பிரிக்குது. அங்க பாரு ஆடெல்லாம் நிக்குது. நமக்கு தெரியல. நான் அதுவும் கல்லு நெனச்சுட்டு இருக்கேன். அங்க 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 தெரியுது பாரு. அங்க இருக்கதெல்லாம் ஆடு கைஸ் ஆக்சுவலா. எங்களுக்கே இங்க பார்த்தா ஏதோ ஒரு கல்லு கல்லா தெரியுது. இங்க ஆனா வெயிலும் அடிக்குது. இருந்தாலும் குளிருது. வெளிய செம்ம குளிரா இருந்துச்சு காய்ஸ். ஆனா வெயிலும் அடிக்குது. இதுவும் குளிரும் ரொம்ப இருக்கு. இப்ப வந்து நாங்க அந்த மலை மேல ஏறணும் காய்ஸ். அப்படியே ரூட் வந்து சுத்தி 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 இருக்கு. எனக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்கு. ஆனா ஒரு 45 மினிட்ஸ்க்கு இப்படிதான் இருக்கும் டிரைவ். 30 30 மினிட்ஸ்க்கு இப்படிதான் இருக்கும் போல. நம்ம ஊர் மாதிரிதான் இங்க சுத்துறதெல்லாம். பாப்போம் எப்படி இருக்குன்னு மேல போயிட்டு. ஆனா இங்க இருந்து பார்த்தா வியூ தெரியுது. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நவீன்? நீங்க ஏதாவது பேசுங்க. அப்புறம் பேசுறது இல்ல, வீடியோல வரதில்லன்னு வேற சொல்லி காமிக்கிறாங்க guys. நீ மட்டும்தான் வீட்ல வர. நீ மட்டும்தான் வீடியோல வர. நான் வந்தேன்னா உனக்கு வியூஸ் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நான் எடிட் பண்ண மாட்டேன். நான் எடிட் பண்றதா இதெல்லாம் நான் வச்சிருவேன். பாப்போம் guys. பண்ண முடியாது. ஆனா வர வழியில ரூட் செம்மையா இருந்துச்சு. ஆனா நான் தூங்கிட்டேன். அதனால நான் பாதி வீடியோ எடுக்கல. நவீன் ட்ரை பண்ணிட்டு இருந்தா எடுக்க முடியாது இல்லையா? ஆனா நாங்க திரும்பி வரும்போது நான் இதே மாதிரி வெளிச்சமா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எடுக்கிறேன். ஓகே பாப்போம். அங்க வந்து போற வழி ஃபுல்லாவே காடு காட்டாதான் guys இருந்தது. அங்கங்க ஒரு வீடு இருக்கு. ஆனா அது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. அந்த ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. மத்தபடி ஃபுல்லா காடு தான். நீங்க வந்து சம்மர்லாம் வந்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும் போல. இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா கைஸ், பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க சீக்கிரமா வந்தாதான் வந்து பார்க்கிங் கிடைக்கும் போல. ஒரு மார்னிங் ஒரு 5, 6 அந்த மாதிரியே வந்துருங்க. அப்பதான் பார்க்கிங் கிடைக்கும். நாங்க ஆல்மோஸ்ட் 1 ஹவர் தொலைவி இப்பதான் போட்டிருக்கோம் பார்க்கிங். அப்புறம் என்னன்னா, ஆகஸ்ட்ல வந்தனால ரொம்ப ஸ்னோவா இல்ல. நீங்க ஜூன், ஜூலைல வந்திருந்தீங்கன்னா மேபி ஸ்னோ அதிகமா இருந்திருக்கும் நீங்க சொல்றாங்க. அதனால நீங்க பிளான் பண்றதா இருந்தா ஜூன், ஜூலைல பண்ணுங்க. ஆகஸ்ட்ல இருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா இல்ல. Gapada sa za za gapada ba gapada sa za za gapada ba da ba. வந்துட்டோம் காய்ஸ் ஃபைனலி. வெயில் வெளுத்து கட்டுது. குளிரும் நினைச்சிட்டு நிறைய ரெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் காய்ஸ். பட் இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. கிளவுஸ் எல்லாம் தேவையே இல்லை. த்ரெட்கோல ஃபுல்லாவே ஸ்கீயிங் அண்ட் ஸ்னோ போர்டிங் ஆக்டிவிட்டி தான் கைஸ் இருக்கு. நீங்க கேம்ஸ் விளையாடுறதா தான் இங்க வரலாம். ஸ்கீயிங்க்குலாம் வந்து இந்த மாதிரி லிஃப்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதுல போனீங்கன்னா மேல ரீச் ஆகுது. மேல இருந்து ஸ்கீயிங் பண்ணிட்டு வரலாம். ஆனா நார்மலா அதுல போகணும்னாலும் அலௌட் இல்ல. ஓகே, ஸ்கீயிங் வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னாலுமே இங்க இருக்கு. லெசன்ஸ் எல்லாமே இது பண்றாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ணி நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் மேல போய் பாக்குறோம் ஆனா நீங்க ஸ்கீயிங் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் ஆக்சஸ் இருக்கு. ஆனா அது per person $85 மாதிரி இருக்கு.
காய்ஸ் இங்க பாருங்க, ஃபுல்லா இங்க வீடு தான் கட்டியிருக்காங்க. இத பார்த்தா ஊட்டி, கொடைக்கானல் இந்த சைடுல இப்படிதானே இருக்கும். நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி தான் இருக்கு. நாங்க இப்ப த்ரெட் போ முடிச்சிட்டோம். நாங்க இப்போ வந்து பெரிஷர் போக போறோம். இங்க இருந்து 1 hour டிராவல். அங்க வந்து கேம்ஸ் கம்மி தான். வாங்க. ஓ புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் தான் இங்க இருக்கு. இங்கெல்லாம் தண்ணி போகுது ஆறு மாதிரி. நான் என்ன நினைச்சேன்னா இங்கேயும் ஃப்ரோசனா இருக்கும், இங்கேயும் ஸ்னோவா இருக்கும், ஒரு ஊரே ஒரு ஸ்னோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா அப்படி இல்ல. ஜூன்ல வந்தீங்கன்னா மட்டும்தான் இங்க ஃபுல்லா ஸ்னோ இருக்கும். ரோடு ஃபுல்லா ஸ்னோ அந்த மாதிரி இருக்கும். ஆகஸ்ட்லாம் வந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஓகே, நான் இருக்கோ பெரிஷரையும் பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு தெரியல பெரிஷர் எப்படி இருக்குன்னு. அப்பா வந்துட்டோங்க. த்ரெட் போ முடிச்சிட்டோம். இப்போ பெரிஷர் போக போறோம். அதுக்குள்ள பசிச்சிருச்சு. ஸோ நான் சொன்னேன், ஓகே நான் சொன்னேன் இல்லையா, புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ சாப்பிட்டு பெரிஷர் போக போறோம். ஸோ பெரிஷர்ல கேம் வைக்காதுன்னு சொல்றாங்க. போய் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு த்ரெட் போ? நான் ஸ்னோக்குள்ளெல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு பார்த்தேன். இங்க அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்னோ. ஆமா. அது வரைக்கும் கேபிள் லைன்ஸ் ரொம்ப மேலே வரைக்கும்லாம் கேபிள் லைன்ஸ் போகுது. அங்கே வரைக்கும் ரைஸ் பண்ணி ஸ்கீயிங் பண்ணிட்டு வராங்க. இங்கே லைக் ஸ்பாட் ஃபார் ஸ்கீயிங் அண்ட் ஸ்னோ போர்டிங். கிட்ஸு அந்த மாதிரியான இடம் இல்லை, லைக் ப்ளசன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸான இடம். பட் பெரிஷர் வேலி வந்து ஜஸ்ட் அ ஸ்னோ பிளேஸ். ஸோ அங்கே ட்ரைவும் ஸ்னோவில் இருக்கும் அண்ட் பிளேசஸும் நிறையா ஸ்னோவில் இருக்கும். ஸோ அங்கே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் கைஸ், பட் எங்களுக்கு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். ஓகே போய் பார்ப்போம். பெரிஷர் வேலி வந்துட்டோம் கைஸ். வியூ பாருங்களேன். த்ரெட் போல இருந்து இங்க வரைக்கும் 1 hour மாதிரி ஆகுது. வர வழியிலலாம் ரோட்ல ஃபுல்லா ஸ்னோ இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் போனோம்னா இதுக்குள்ளேயே போலாம் போல. ஸோ அங்கதான் நாங்க போயிட்டு இருக்கோம். போற வழியில வியூ செம்மையா இருந்துச்சு. நாங்க நிறுத்தி இருக்கோம். காய்ஸ் இங்க பாருங்க, ஸ்னோமேன் நாங்க பில்ட் பண்ணிருக்கோம். ஸ்னோமேன் மாதிரி தெரியாது, பூச்சாண்டி மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் வண்ணம் இருக்கிறத வச்சு எங்களோட ஓலாஃப். யா சூப்பரா இருக்கு காய்ஸ். இது வந்து பிரைவேட் ஸ்னோ ஏரியா மாதிரி. உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்னோ ஏரியா மாதிரி கைஸ், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சைடு தான் எல்லோரும் விளையாண்டுருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு விளையாடலாம். ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை கூட இங்கே விளையாடலாம். இங்கே வந்து பின்னாடிலாம் விளையாண்டுருக்காங்க, எனக்கு ஸ்ட்ரைட்டாக பின்னாடி. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வரதா இருந்தால் இந்த சைடு வந்துக்கோங்க, அந்த சைடு போகாதீங்க. ஐ மீன் அந்த ஆக்டிவிட்டி சைடு போகாமல் இந்த சைடு வந்துட்டிங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். எனக்கு இங்கே பாருங்கள் அப்படி குளிர். நான் பிங்க் கலரில் ஆகிட்டேன், அவ்வளோ குளிருது. கழட்டி நாங்கள் ஸ்னோமேன் பேசிட்டோம் கைஸ். ஆனால் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், லுக் 2. பாருங்க கைஸ், எவ்வளோ உள்ள போயிடுச்சு என் காலு. இப்போ நான் பயமா இருக்கு எனக்கு எந்திரிக்கிறதுக்கு. ஐயோ, இப்போ இங்க இருந்து நாங்க அங்க போகணும். ஆமா, அங்கதான் நிறைய ஸ்னோ ஸ்போர்ட்ஸ் நடக்குது. அங்க போகணும். அதுக்குள்ள எத்தனை குழி இருக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. பேசாம நம்ம ரோட்டு வழியா போயிடுவோம். நவீன் இதுதான் ஒண்ணுமே தெரியல. கம்முன்னு இரு நவீன், ஜில்லுன்னு இருக்கு ஆல்ரெடி. இது பேர் என்ன? ஏஞ்சல். ஐஸ் ஏஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ் நவீன் இங்க. அப்பா குளிரும், இது சாதாரண விஷயம் இல்ல. இங்க பாருங்க ரொம்ப குளிரும்.
இப்படிதான் இருந்துச்சு. உள்ளெல்லாம் போயிருச்சா? சரி நான் இங்க உட்காந்துக்கிறேன், என்னால முடியல கைஸ். நான் அப்படியே இங்கே உட்காந்துக்கிறேன். இவங்க அங்கே போயிட்டு அந்த சைட் போயிட்டு எல்லாம் அந்த கேம்ஸ்லாம் பார்த்துட்டு வராங்களாம். என்னால் நடக்க முடியல கைஸ், ரொம்ப உள்ளே போகுது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பூட்ஸ், அதுக்கப்புறம் க்ளவுஸ், அதுக்கப்புறம் ஃபுல் ஜாக்கெட் இந்த மாதிரி இருந்துக்கணும். ஆஃப் ஜாக்கெட்டில் இருந்தால் பேண்ட்லாம் நினைக்குது. இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டல் க்ளவுஸு, ரெண்டல் ட்ரெஸ்ஸும் நீங்கள் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனாலாம் முடியாது. க்ளவுஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். க்ளவுஸ் வந்து ரெண்டல் கிடையாது. ட்ரெஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். நவீன் வந்து ரெண்டல் எடுக்கலாம். ஆனால் பாருங்கள் அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாக நடந்துச்சு, நான் காமிக்கிறேன். இவ்வளோ ஐஸ் கட்டியில் இங்கே மட்டும் தண்ணி போயிட்டுருக்கு. அதை நினச்ச போகிற இவ்வளோ தண்ணியாக இருக்கும். பேசு இந்த மாதிரி பெரிஷா சென்டர். ஓகே, இங்கே பெரிஷா சென்டர்னு இருக்குது. இங்கே ஃபுட்டு, சுவினியர் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நூடுல்ஸ், ஹாட் காஃபி எல்லாமே இருக்குது ஐஸ்.